ஆபிரகாம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் 65 பேர் விஷச்சாராயம் அணிந்து உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் அந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலுக்கு வருகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 1937ஆம் ஆண்டு அந்த மதுவிலக்கு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து விஷச்சாராயம் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் உள்ளிட்டவை விதிக்கப்படும் அந்த சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் இல்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதால் மீண்டும் கள்ளச்சாராய வியாபாரிகள் அந்த பகுதிகளில் அதே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதாலும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதால் இந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை அமலுக்கு கொண்டு வருவதற்கு புதிய சட்ட திருத்த மசோதா கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. அது அமலுக்கு வருவதாக ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட தண்டனைகள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஒரு 12 பிரிவுகளின் கீழான அந்த சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் மேற்கூறிய குற்றங்களில் ஈடுபடும் வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து அசையும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் தொடர்பான குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களிடமிருந்து அவர்களது நன்னடத்தைக்கான பிணைய பத்திரத்தை பெற இச்சட்டத்தின் கீழ் நிர்வாக நடுவருக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்றும் இந்த சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சட்டத்தின் கீழ் மோசமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் மீண்டும் தண்டிக்கப்படும் போது அந்த நபரின் சிறைவாசம் முடிந்த பின்பு தற்போது வசிப்பிட பகுதியிலிருந்து அவர் வெளியேறி வேறொரு மாவட்டத்திற்கு அல்லது வேறு பகுதிக்கு சென்று வசிக்க வேண்டும் என்றும் இந்த சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் பிணையில் விடுவிக்க முடியாத குற்றங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் ஜாமீனில் வெளிவர முடியாதமாறு கடுமையான சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் 2024 அமலுக்கு வந்திருக்கிறது. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுப்பதற்கும் விஷச்சாராயம் பாதிப்புகளை தடுக்கவும் இந்த கடுமையான சட்டங்கள் அமலுக்கு வருகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.